நிதிஷே, சொல்லுங்க. நம்ம வந்து சூப்பரான வீடியோஸ்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் ரீசென்ட் டைம்ல. பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ். டீம் இந்தியா கப் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி பேக்கெண்ட்ல இருந்த த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்ட பத்தி நம்ம பார்த்தோம். 3 பேருமே ஸ்டோரி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து என்னதான் வந்து பேட்டிங், பவுலிங் இருந்தாலும் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ரோல் தான் இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லக்கூடிய ரோல்னா ஃபீல்டிங் தான். எஸ். ஏன்னா ஒரு ரன் போகுதுன்னா அந்த ரன்னை சேவ் பண்ணணும். நீங்க 4 ரன் போகுதுன்னா அதை 3 ரன் ஆகணும், 2 ரன் ஆகணும். இப்படி எல்லாத்தையும் நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ஃபீல்டிங் பக்காவா இருக்கணும் அந்த யூனிட். ஸோ டீம் இந்தியா யூனிட் வந்து இன்னும் பர்ஃபெக்டா இப்ப இருக்குன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு தான் இவரை நான் சொல்லுவேன். இவரை பத்தி சொல்லணும்னா இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல ஸ்கை பிடிச்ச கேட்ச் வந்து டேய் நீ பிடிச்சது கேட்ச் இல்லடா, அதாவது பால் இல்லடா, நம்மள T20 கப்புடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ் நிறைய எடிட்டும் பார்த்தோம். மிக முக்கியமான கேட்ச் அது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ்திரேலியா கூட ஆடிட்டு இருக்கும்போது மார்ஷ் வளர்ச்சிக்கு இருக்குவாரு, அக்ஷர் பட்டேல் ஒரு கேட்ச் பிடிப்பாரு. கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு கிரௌட் இருக்கும். அந்த கிரௌடுக்கு முன்னாடி 6 லைனுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பர்சன் வந்து கையை தூக்கி செலிப்ரேட் பண்ணுவாரு. அவர் தான் நம்ம இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கோச்சா இருக்கக்கூடிய மிஸ்டர் டி திலீப் அவர்கள். அவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் நிதிஷ் அவர்கள். நிதிஷ், எக்கச்சக்கமா கிரிக்கெட்டை பத்தி பேசினாலும் இந்த ஃபீல்டிங்ன்ற பார்ட் வரும்போது செமையான, ஏன்னா யாரு வேணா பேட்டிங் ஆடலாம், யாரு வேணா பவுலிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஃபீல்டிங் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆளுக்கு வந்துடாது. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் தோனியோட பெரிய பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா ஃபீல்டிங் பண்ண தெரியுமா, வா டீமுக்குள்ள, இல்லையா கிளம்பிட்டே சீனியர் பிளேயர்ஸ் பல பேரை ஒதுக்கி திட்டு வாங்கியிருக்காரு. ஆனா அதுதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்தியன் டீம் அப்படின்னாலே ஃபீல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்றது, முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஃபீல்டா தான் இருக்கும். அந்த மத்த டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா நல்லாவே பண்ணிருப்பாங்க. மத்த டீம் எல்லா டீமே அந்த ஃபுல்ஃபில் இருக்காது. பட் டீம் இந்தியாட்ட அந்த ஃபீல்டிங் யூனிட்ன்றது வேற லெவல்ல இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம முகமது கைஃப் பார்த்துருப்போம், யுவராஜ் சிங் பார்த்துருப்போம், இப்போ ரவீந்திர ஜடேஜா வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபீல்டிங் யூனிட்டை பக்கா வச்சுக்கிட்டு டீம் இந்தியா என்னைக்குமே கெட்டின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை அப்படியே தக்க வச்சுட்டே இருக்காங்க. இப்போ டி திலீப் ஆட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு கூடுதல் ஒரு பலம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், டி திலீப் தானே வந்து இந்த அவார்ட் கொடுக்குற அந்த மொமெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாரு. அந்த வீடியோ வந்து இதுக்கிட்ட எல்லாரும் போற வர கஷ்டம், நான் பிடிக்கிறேன் போய் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மறக்காதீங்க 2023 வேர்ல்டு கப்ல நிறைய மூமெண்ட் நம்ம பார்த்திருக்கோம். அது இந்த மாதிரி நிறைய இனிஷியேட் பண்ணாரு, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ டி திலீப் அண்ட் ராகுல் டிராவிடோட கூட்டணி வந்து பயங்கர ஆக்டிவா வச்சிருந்தாங்க பிளேயர்ஸ். அந்த டி திலீப்போட லைஃப் ஸ்டோரிக்குள்ள நம்ம இப்போ என்ட்ரி ஆவோமா? யார் அந்த டி திலீப் இப்ப நீங்க எல்லாருமே கேட்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் அதை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. பார்க்கலன்னா நம்ம வீடியோவில் பாருங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதுலேயும் போய் பாருங்க. ஏன்னா அதில் இங்கிலீஷ்ல இருக்கு. நாங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு புரியுற மாதிரி தமிழில் சொல்லுவோம். இது அஸ்வின் எதிர்த்து போடுற வீடியோ கிடையாது, கொஞ்சம் தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு நல்லா தமிழ் தெரியும்டா, பார்த்துட்டு தான் இருப்பாரு. தமிழில் நாங்கள் சொல்லிடுறோன்றது தான். ஸோ டி திலீப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே கதை தான் ஆரம்பிக்கும். ஹைதராபாத்ல பிறந்தாரு, கிரிக்கெட்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாரு. ஆனா வீட்டில் அப்பா விடுவாரா? பிடிக்கவே பிடிக்காது. எல்லா அப்பாவுக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா, தான் பையன் கெட்டு குட்டிச்சரா போயிடணும், இது வேணாமே, ஸ்போர்ட்ஸ் வந்து கெரியர்லப்பா, நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க, வேணாடா தம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திலீப் நல்லா படிக்கிற பையனுக்கு இது தேவையா அப்படின்னு தான் அவர் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. படிக்கிற பையனுக்கு உனக்கு தேவையா தம்பி, படிக்கிற வேலையை மட்டும் பாரு, 90 வருதா அதை எப்படி 100 ஆக்கலான்னு பாரு, அதை விட்டு கிரிக்கெட்ல போய் 100 அடிக்கலாம் ஆசைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எக்கச்சக்கமான மோட்டிவேஷன் மாரி கொடுக்காம வேற மாதிரி கொடுத்தாரு. திட்டி இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஸ்போர்ட்ஸை பத்தி எதுவும் தெரியாது அவங்க அப்பாவுக்கு. அண்ட் இதுல எதுவும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. அவர் நிறுத்துவாரா, உனக்கு காசே கொடுக்க மாட்டேன் நீ ஆடுறதுக்கு போனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம தலைவன் பண்ணது என்ன? ஆனா அவர் என்ன நினைச்சாரு, அதான் ஒரு நம்ம தாங்க இது ரொம்ப தெளிவா தெரியும். எல்லாரும் ஸ்டோரி சொல்லிருந்தாங்க, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நாம அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கணும்ன்றதான். யாரு தடுத்தாலும் சரி, அப்பாவை தடுத்தாலும் சரி, யாரு தடுத்தாலும் சரி, இதான் ஒரு விஷயம். அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நல்லா தான் நம்ம படிக்கிறோமே, நம்ம படிச்சே பெரிய ஆளாக்கலாமே, அந்த இடத்துல திலீப் முடிவு எடுக்கல. எனக்கு என்ன பிடிக்கும் கிரிக்கெட், ஓகே ஃபைன், நான் ஒரு பக்கம் படிக்கிறேன், ஆனா இன்னொரு பக்கம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காசு வரல, என்ன பண்ணலாம்னு வச்சுக்கும்போது ஓகே ஐடியா, நம்ம சில பசங்க வந்து டியூஷன் எடுக்கலாம், மேக்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு வருமே, அதை வச்சு நம்ம கொஞ்சம் டியூஷன் எடுத்தோம்னா அதுல காசு வரும், அந்த காசை வச்சு நம்ம கிரிக்கெட் கிட்டும் சரி நம்ம லைஃப் லைட்டா பாத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து திலீப் அங்கேருந்து மூவ் ஆன் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுல வர காசு எடுத்துட்டு அவர் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாரு, அந்த கிளப்புக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இப்படியே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் அப்படியே லைஃப் போய்கிட்டே இருக்கு, ஆனா பெருசா சக்சீட் ஆகல. எஸ், அந்த டியூஷன் டீச்சரா இருந்திருக்காரு. ஸோ அதன் மூலியமா வர காசை வச்சுதான் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சமயத்துல அந்த ஸ்டடீஸும் அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் ஃபுல்லாவே கிரிக்கெட் பக்கம் வந்துட்டாரு. அண்ட் அவருக்கு வந்து கோச்சிங் பண்ண ரொம்ப பிடிக்குமா. எப்படின்னா அந்த சின்ன பசங்களுக்குலாம் சொல்லுவாராம், இந்த மாதிரி ஆடு தம்பி, இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணு, அதை சொல்லி அந்த பசங்க போய் மேட்ச்ல வந்து அது பண்ணாங்கன்னா அதுக்கு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாராம். ஸோ அதனால அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால ஆசைப்பட்டு என்ன பண்ணிருக்காருன்னா ஹைதராபாத்ல இருக்குல்ல, ஸோ அங்கிருந்து NCA பெங்களூர் டிராவல் பண்ணி வந்து அங்க வந்து level 1 கோச்சிங் வந்து முடிச்சிருக்காரு. டாப் 3ல முடிச்சிருக்காரு, அதுவும் டாப் 3ல.
அதை முடிச்சுட்டு திரும்ப இங்க வந்துட்டாரு ஹைதராபாத் வந்துட்டாரு. வந்தவர் சும்மா இல்லாம எகைன் வந்து எல்லாருக்குமே பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் கேட்ச் இப்படிதான் எடுக்கணும், ஒரு பால் போய் இப்படிதான் நீ ஸ்டாப் பண்ணணும், ஒரு பால் இப்படிதான் டிஃபெண்ட் ஆகணும், எல்லாமே சொல்லி கொடுக்கும் போது இவர் சொல்லி கொடுக்குறது எல்லாமே அங்க ரிசல்ட் ஆகும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வமாவே இருந்திருக்கு. அண்ட் இவரோட டெடிகேஷனை பார்த்துட்டு ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவரை வந்து கோச் அப்பாயின்ட் பண்றாங்க அண்டர் 14 அண்டர் 16 டீமுக்கு. அந்த டீமை நல்லாவே வழிநடத்தி கொண்டு போறாரு. அண்ட் மேக்ஸிமம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் கூட தான் இருந்திருக்காரு. பெருசா அவருக்கு காசுலாம் கொடுக்க மாட்டாங்க, ஃபண்டு கிடையாது அவங்க கிட்ட. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஹைதராபாத் HCLவே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து அவரை பார்த்து அவர் வந்து NCAக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் NCA பக்கம் வராரு. 2008ல இருந்து 2019 நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க. 2008ல இருந்து 2019 கிட்டத்தட்ட 12 வருஷம் NCAல தான் இருக்காரு அவரு. ஏன்னா வந்து அவருடைய ஆசையை வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ள போகணுன்றது அவர் ஆசையாவே இல்லை. ஒரே ஒரு வருஷம் எப்படியாவது NCAக்குள்ள ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஆசை அவருக்கு இருந்துச்சு. அதான் ஃபுல்லா ஒர்க் பண்ணி ஆகணுன்றது. அதான் அவர் ரொம்ப சக்சீட்டா வந்து 12 வருஷம் பண்ணாரு. அதாவது NCAல வந்து அந்த கோச் ஆகுறது அப்படிங்கிறது இப்போ வந்து சில பேருக்கு பெரிய கனவா இருக்கலாம். பட் அப்பவே அவருக்கு இருந்திருக்கு. நம்மளோட இவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் கோச் ஆகணும் இந்தியாவுக்கு, அதெல்லாம் கிடையாது. NCAல போய் ஜாயின் பண்ணணும் அவ்வளவுதான். அதுக்காக வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த பக்கம் அவர் NCAல இருந்த சமயத்துல 12 வருஷத்துல அதை விட நான் 3 மடங்கு காசு தரேன் வா அப்படின்னு சொல்லி பல ஸ்டேட் வந்து ஃபீல்டிங் கோச்சா கூப்பிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஆஃபரை பார்க்கும்போது இது காசு முக்கியமா இல்லை எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமா, என் கனவு என்ன, நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவருக்குள்ள தோண்டிட்டே இருந்திருக்கு. அதனால NCAல கண்டினியூ பண்ணியிருக்காரு. அந்த NCAல சேர்ந்து நம்ம 12 வருஷம் சொன்னா ஆரம்பத்துல அவருக்கு அந்த இந்தியன் ஃபீல்டிங் கோச் ஆகணுங்கிற ஒரு ஆசை இல்லைனாலும் போக போக அந்த ஆசையுமே வந்திருக்கு. அண்ட் அவர் HCL இருக்கும்போதும் சரி NCAல இருக்கும்போதும் சரி அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபீல்டிங் கோச்சா இருந்த நம்ம ஸ்ரீதர், ஸோ அவர்கிட்ட வந்து கைடன்ஸ் எடுத்திருக்காரு. டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் கோச்னா டக்குன்னு உண்மையா இருக்கவங்க டப்புன்னு சொல்லுவாங்க ஸ்ரீதர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து அவர்கிட்ட நிறைய கெயின் பண்றாரு. அப்பதான் IPL அப்படிங்கிறது இவர் வந்து NCAல ஜாயின் பண்றப்பதான் IPL அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டெக்கான் சார்ஜர்ஸ் அந்த டீமுக்காக வந்து இப்போ SRH சோ அந்த டீமுக்காக வந்து ஒரு மைக் யங் அப்படிங்கிற ஒரு ஓவர்சீஸ் ஃபீல்டிங் கோச் அப்பாயின்ட் பண்றாங்க. அவர் யாருன்னா ஒரு பேஸ்பால் ஃபீல்டிங் கோச். அவருக்கு அசிஸ்டன்ட் ஃபீல்டிங் கோச்சா தான் நம்மளோட திலீப் வந்து ஜாயின் பண்றாரு டெக்கான் சார்ஜர்ஸ்ல. அங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. ஏன்னா ஒரு பேஸ்பால் கோச் மைக் யங் அப்படிங்கும் போது ஸோ அந்த பேக் ஹேண்ட்ல ஓடி போய் கேட்ச் பிடிக்கிறது, ஸோ அந்த த்ரோ அடிக்கிறது, இந்த மாதிரியான சில டெக்னிக்ஸ் கத்துக்கிறாரு. அது இல்லாம IPL தொடர்ந்து வேலை பார்க்கும்போது ஜாண்டி ரோட்ஸ் மாதிரியான ஃபீல்டிங் கோச் கிட்டையும் இருந்திருக்காரு. அப்படிங்கும் போது ஸோ இது ஆப்வியஸா நிறைய விஷயங்களை வந்து கெயின் பண்ணியிருக்காரு. ஸ்ரீதர் ரொம்ப நிறைய விஷயத்துல வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படியே தான் இவரோட ஜர்னி அப்படிங்கிறது மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. பட் அந்த NCAல இருந்து அவர் வெளியே வராம தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு பேரலா. நீங்க சொல்ற மாதிரி என்னதான் வந்து இந்தியா பக்கம் வராம இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்தியா பக்கமும் வந்தாரு. ஏன்னா இந்த டேலண்ட் இங்கேயும் தேவைப்பா அப்படின்ற மாதிரி 2019 லிஸ்ட் ஏ டீம் இந்தியாவோட லிஸ்ட் ஏ டீமுக்கு வந்து அவர் வழக்கம் போல கோச் பண்ண வந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்தார் நம்மளுடைய நாயகன் அப்படின்ற மாதிரி ராகுல் டிராவிட் இவரை பார்த்துட்டு ஓகே ஃபைன், இப்போ நான் தான் வந்து டீம் அடுத்து வந்து கோச் பண்ண போறேன், நீ எனக்கு கீழே இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும், ஏன்னா டீம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் கோச் தேவைன்னு அவரை உடனே என் கூட நீ வந்து சொல்லிட்டு அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஸ்டில் அதுக்கப்புறம் 2021 ராகுல் டிராவிட் கீழே இவர் வந்து ஃபீல்டிங் கோச்சா உள்ள வந்தாரு. அதுலேருந்து டீம் இந்தியாவில் சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. மறந்துடவேனா 2023 வேர்ல்டு கப்லாம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரோட பிரசன்டேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெடல் கொடுக்கறது யார் வாங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேர்ல்டு கப்ல கூட நம்ம வந்து அந்த ஆன் கிரவுண்ட்ல கூட பார்த்திருப்போம். விராட் கோலி கேட்ச பிடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே விராட் கோலி இருந்தாலும் சேட்டை பிடிச்ச பையன் சொல்லுவாங்கல்ல, விராட் கோலி கேட்ச பிடிச்சிட்டு மெடல் எனக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி காட்டிட்டு இருப்பாரு ஃபீல்டிங் கோச்சை. ஏன்னா 2023 எந்த கேட்ச் பிடிச்சாலுமே ஃபீல்டிங் கோச்சை பஞ்ச் வச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா காரணம் இந்த ஒரு ரீசன் தான். ஸோ எல்லாருக்கும் அந்த விளையாட்டு மேல உள்ள ஆர்வத்தை எப்படி தூண்டணுன்றத ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருந்தாரு நம்மளுடைய திலீப் அவர்கள். திலீப்பை பொறுத்த வரைக்கும் அவரு சொன்னதுலேயே சொல்லியிருந்தாரு, அவருக்கு வந்து பேசுறதுல பிரச்சனை இருந்திருக்கான், ஃப்ளூயண்டா பேச மாட்டாராம், அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும்ல, இதுக்காக தனி பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. அதுக்காக தனியா கிளாஸ் போய் பிராக்டிஸ் பண்ணி நான் அதையும் பண்ணுவேன் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம NCAல இருந்தாருன்னு சொன்ன 12 வருஷம், அதே சமயம் ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன்லயுமே இருந்திருக்காரு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்க பெருசா ஒரு காசுலாம் வராது. பட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அண்டர் 14 இருந்து அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 18, அண்டர் 19, 22, 25 அண்ட் ரஞ்சி டீம் வரைக்கும் அந்த ஹைதராபாத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ என்னதான் இருந்தாலும் பிறந்த ஊர் இல்லையா, அதனால அங்கே வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான், அதாவது காசு இருக்கு அப்படின்னு போகாம இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் அங்கே இருக்கிறதுக்காகவும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் நம்பி இருக்கிறதுக்காகவும் போயிட்டு அவங்க எல்லாருக்குமே எல்லாமே பண்ணி கொடுத்ததுனால ஸோ இப்போ இந்த மாதிரியான பெரிய சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட அவரே சொல்லியிருக்காரு, நான் டிவியில பார்த்தவங்க கூட வந்து நான் ஒர்க் பண்றது பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அணுகுமுறை வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். திலீப் இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது நீ சொல்ற மாதிரி ராகுல் டிராவிட் யூனிட் வந்து இருந்துச்சுடா தம்பி. பட் அவருடைய
பயிற்சி கால டைம் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஹெட் கோச்சா வந்து கௌதம் கம்பீர் வரதா தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ மேபி கௌதம் கம்பீர் வந்தாருன்னா ஃபீல்டிங் கோச்சா அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரான்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் இருந்த வரைக்கும் டீம் இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் சரி, நம்முடைய ஃபேன்ஸான நமக்கும் சரி, ஒரு ட்ரீட்டா தான் அமைஞ்சிருக்காரு. அண்ட் இவரோட ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திலீப்பை பொறுத்த வரைக்கும் நேஷனல் டீமுக்கு ஆடினது கிடையாது, ஸ்டேட்டுக்கு அவ்வளோவா ஆடி இருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினது கிடையாது. அப்படி இருந்தாலும் கிரிக்கெட்ல அவரோட ஃபேஷன் அப்படிங்கிறது அவரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கோச் அப்படிங்கிற அளவுக்கு. எஸ், இவரை பார்க்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்ந்து காட்டுறதுக்கு தான் காட்டியிருக்காரு டி திலீப்.